ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேசிட்டாங்க. அதான் தெரியுமா? ஹலோ ஹலோ, மினிஸ்டருக்கு நெஞ்சு வலி, போலீஸ் கூட்டணும், உடனே வாங்க பக்தாஸ். ஏப்பா நெஞ்சு வலினா ஆம்புலன்ஸ் தானே கூப்பிடணும். நம்ம சாமிஜி. சாமி, நீ இன்னும் அங்கதான் இருக்கியா? குரலை வச்ச சாமி தான் கண்டுபிடிக்கிறான்னா அவன் முரட்டு பக்தனா இருப்பான், காப்பாத்த சொல்லுங்க. மூதேவி, சாமி நீங்க எங்க அங்கன்னு கேட்டா அவன் என் பக்தன், நீ இன்னுமா அங்க இருக்கிறன்னு கேட்டா அவன் தாண்டா நம்மள பாசல் பண்ணுவான். டாய், நீ மட்டும் என் கையில மாட்டின உன்னை அப்படியே சாவ வச்சிருவா. பாத்தியல பகவானுடைய பவர. டேய், உனக்கே தப்பா தெரியல, ஏன்டா கோத்து விடுற? போலாங்களா? வா. என்ன ஒரே அடி சவுண்ட் கெடுக்குறானுங்க. ஹலோ சொல்லு. சாரி கேட்கலா சார். வணக்கம் சார். சார் நான் உங்களுக்கு இல்ல, ஒரு ஸ்மால் டைம் திருட. அவன் உங்காலும் தெரியாம நாங்க வந்து. தம்பி, அவன் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. அவன் கையில ஒரு சூட்கேஸ் இருந்தது. சூட்கேஸ் அதான் எனக்கு வேணும். அத குடுத்துட்டு பேசின படத்தை வாங்கிட்டு போயிடு, இல்ல உயிரோட விட மாட்டேன். என்னடா புதுசா சூட்கேஸ்? அவன் அடிபட்டு வந்தப்போ கையில ஒரு பெட்டி இருந்துச்சு. அப்போ மேன்ஷன்ல யார் இருந்தா? ஆமா, மேன்ஷன் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். அங்க நானு, பாட்டி, தங்கச்சி தவிர ஒரு நாயும் கிடையாது. நாய்? நம்ம சுகர். ஹலோ, பொட்டி எங்க கையில தான் இருக்கு, நாங்க திரும்ப போன் பண்றோம். சரி, பகவானே, ஏன் பகவானே நினைச்சு நினைச்சு அடிக்கிறாங்க? அந்த ஆள் போன் பேசுற கேப்ல இவனு சும்மா இருக்கக்கூடாதுல்ல, அதான். ஆனா ஒண்ணு, இந்த வெள்ளத்தை அடிக்கார முன்னத்தோட இப்ப நல்லாவே அடிக்க ஆரம்பிச்சால. டீம் ஒர்க் அடிக்க சொல்லணும். சரி வா, போய் மாத்தி மாத்தி மசாஜ் பண்ணிக்கோ. சுகர் அடிக்கடி இந்த மாடிப்படி கடியில தான் போவான். எடுத்ததெல்லாம் இங்கதான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இடமே பெறறாட்டுப்பா. ஐயோ, என் பவுடர் டப்பா. ஜி, குவார்டர் பாட்டிலா இருக்கு ஜி. என்ன அது? பொட்டி கிடைச்சிச்சு. எஸ். ஹலோ, பொட்டி எங்க கிட்ட தான் இருக்கு. முதல்ல பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் பொட்டியை வாங்கிக்க. முதல்ல நீ பொட்டியை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்க. நீ பொட்டியை வாங்கிட்டு பணம் தரலனா? நீ பணத்தை வாங்கிட்டு பொட்டியை தரலனா அப்ப ஒண்ணு பண்ணுவோம், 2 டீமா பிரிவோம். ஒரு டீம் சேத் சிங் காட்ல பணம் பொட்டியை கை மாத்தும். அதே டைம்ல அசி காட்ல ஓன் பொட்டி ஓன் கைக்கு வரும். ஓகேவா? சரி, ஹாஃப் அன் ஹவர்ல மீட் பண்ணுவோம். பிரில்லியன்ட். இது ரொம்ப முக்கியமான பொட்டி. இது நீங்க 2 பேர் கொடுங்க, நான் போய் கேஷ் வந்துடுறேன். ஓகே? செம்ம ஐடியா. வாய வச்சிருவேன். ஒழுங்கா அந்த பெட்டி நீ எத்தனை போய் கொடு, பணப்பட்டி நாங்க எடுத்துன்னு வரோம். ஹே, அங்கெல்லாம் நிறைய பிரச்சனை வரும். சொல்றத மட்டும் செய். இந்தா பொட்டியை பிடி போ. ஆனா ஒரு கண்டிஷன், நான் வந்துதான் காசு பிரிச்சு கொடுப்பேன். ப்ராமிஸ்? பிராமிஸ். பகவானே, நாம தப்பிக்கிறக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிருக்கு. இந்த பாருங்க செல்போன். முதல்ல மரத்துக்கு போன் பண்றேன். அதெல்லாம் வேஸ்ட். நம்ம நிலைமை எப்படியே வீடியோ எடுத்து நெட்ல விட்டு வைரல் ஆக்கினா பப்ளிசிட்டி கிடைக்கும், மக்கள் மத்தியில சிம்பதி கிடைக்கல. எதுனா ஒண்ணு பண்றான். பக்தாஸ், நம்ம பகவானுடைய நிலைமையை பாத்தீங்களா? மந்திரி தர்மராஜோட ஆளுங்க வந்து அடி அடின்னு அடிச்சதுல எருமை மாதிரி இருந்த மூஞ்சி பன்னி மாதிரி ஆயிப்போச்சு. இனிமேல எங்களை யாராவது காப்பாத்தலைன்னா பண்ணி பகவான் சூசைட் பண்ணிக்குவாரு. இதான் பப்ளிசிட்டியா? இப்ப பாருங்க, பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்திலும் நாம தான் ட்ரெண்டிங். என்னடா சுத்தினே இருக்கு? சாரி பகவானே, நெட் பேக் தீர்ந்துருச்சு போல் இருக்கு. இப்பவும் சொல்றேன், மடத்துக்கு போன் பண்ணு. ஐயா, பேலன்ஸ் தீர்ந்து போய் அவுட் கோயிங் அவுட் கோயிங் இல்ல நெட் பேக், அப்புறம் எதுக்கு அந்த போன? நம்ம பகவானுடைய நிலைமையை பாத்தீங்களா? மந்திரி தர்மராஜோட ஆளுங்க வந்து அடி அடின்னு அடிச்சதுல எருமை இருக்கிற பிரச்சனை புரியாம இவனுங்க வேற தப்பிக்கிறேன்னு காமெடி பண்ணிக்கிட்டு குடுங்கடா அவனுங்கள. ஏய், சொன்ன இடம் தெரியல, பெட்டியை வாங்கிட்டு போன் பண்ணுங்க. எல்லாம் எங்க போறீங்க? தீபாவளிக்கு துணி எனக்கு ஒரு பச்சை கலர் பேண்ட் வாங்கிட்டு இருக்கேன். என்ன ஜன்னல்ல ஒரு சத்தம், யாரும் மூடலையா? என்ன இங்க கோத்துறீங்க? ட்ரெஸ் எடுக்க போலையா? திறந்து விட்டா போயிடுவோம்பா. ஓகே, இப்ப திறக்கிறேன். அவங்க எனக்கு பேண்ட் வாங்கி தராங்க, நீங்க எனக்கு முசான் வாங்கி கொடுங்க. ஹாப்பி தீபாவளி. உனக்கு ஆட்டோ வாங்கி தர, வீட்டுக்குள்ள வேடியா?